நார்டன் மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்லஸ் மோட்டார் சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து ஓசூர் ஃபேக்டரியில இருந்து தான் வெளியே வந்திருக்கு. இதோட அஃபிஷியல் லான்ச்னு பார்க்கும்போது அது வந்து நெக்ஸ்ட் மந்த் தான். பட் ஆனால் இப்பயே வந்து ரோல் அவுட் வந்து பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அட்லஸ் மோட்டார் சைக்கிள் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் அட்லஸ் மோட்டார் சைக்கிளா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா அட்லஸோட அந்த ஜிடி மாடல்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே யாரை டார்கெட் பண்ணுது அப்படின்னா அட்வென்ச்சர் அண்ட் ஸ்போர்ட் டூரிங் செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணுது அந்த ஒரு மோட்டார் சைக்கிள் செக்மெண்ட்ல. ஸோ இந்த நார்டன் மோட்டார் சைக்கிள்ஸ்ன்றவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு யூகே பேஸ் பண்ண கம்பெனி. அவங்களுக்கு அங்கதான் ஹெட் குவார்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல டிசைன் வந்து பண்ணுவாங்க, அப்புறம் இன்ஜினியரிங் வந்து அங்க பண்ணுவாங்க. பட் ஆனால் மேனுஃபேக்சரிங் வந்து டிவிஎஸோட அந்த ஒசூர் ஃபெசிலிட்டி வந்து பண்ணுவாங்க. ஸோ அட்லஸ் மோட்டார் சைக்கிளோட பவரை பொறுத்தல 585 சிசி லிக்விட் கூல்டு பேரலல் ட்வின் இன்ஜினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இது வந்து இந்த கம்பெனி ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. ஸோ யூகே ஃபெசிலிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எல்லாமே இன்ஜினியரிங் டிசைன் எல்லாமே பண்ணிட்டு வருவாங்க. யூகே ஃபெசிலிட்டியில அதை பண்ணிட்டு நம்ம ஊர்ல இருக்க ஒசூர் ஃபெசிலிட்டியில டிவிஎஸ் மோட்டார்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு இங்க வந்து தயாரிச்சுப்பாங்க. இது ஒரு நல்ல பெட்டா டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனிக்கு வந்து இருக்கு. டாக்டர் ரெட்டி கம்பெனியில என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட சேர்மனான சதீஷ் ரெட்டி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் வந்து இப்போ இன்கிரிமெண்டலான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய வந்து பண்ண வேண்டியது இருக்கு. லார்ஜ் ஸ்கேலான இனோவேஷன் அப்புறம் ட்ரக் டிஸ்கவரியில வந்து போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. ஸோ இந்தியாவில் இருக்கிற பெட்டரான சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதை வந்து கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ லெபார்டரி டிஸ்கவரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கு. பட் ஆனா அது ரியல் வேர்ல்ட்ல மெடிசன்ஸ் வந்து எடுத்து போய் சேர்க்கிறோம்னா அது வந்து சேர்க்கறது கிடையாது அந்த அளவுக்கு. ஸோ இங்க ரியல் வேர்ல்டுல எடுத்து போய் அந்த மெடிசன்ஸ் சேர்க்கறது, அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரன் பண்றது, இது எல்லாமே பேஷண்ட்டுக்கு நடந்தது இன்னும் ஃபாஸ்டா நடந்ததுன்னு போது பெட்டரா வந்து இருக்கும். அது வந்து இன்னும் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா லேக் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம எல்லாருமே உள்ள போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இங்க வந்து நிறைய கோஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அகாடமிக், அப்புறம் வந்து ஃபார்மா கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல், இன்வெஸ்டர்ஸ், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இது எல்லாமே கொலாபரேட்டிவா இருந்து எல்லாருமே கோஆபரேஷன் கொடுத்தாங்க அப்படின்னும் போது இந்த ஹெல்த் கேர் இனோவேஷன் வந்து பாத்தீங்கன்னா பாசிபிளா வந்து இருக்கும். நம்ம இந்தியா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய இங்க வந்து அட்வான்டேஜ் இருக்கு. பட் ஆனா அது ஒன்றும் நம்ம டேப் பண்ணாம இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது என்னென்னலாம் சொல்றாரு அப்படின்னா பேஷண்ட் பேஸ் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அதிகம், ஹாஸ்பிட்டலும் அதிகம், கிளினிக் டேட்டாவும் அதிகம், அதே மாதிரி வந்து ரிசர்ச் டேலண்ட்டும் அதிகம், அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸும் நம்ம ஊர்ல வந்து நல்லா இருக்கு. பட் ஆனா இந்த ஒரு அசட்ஸ் எல்லாமே நம்ம ஒன்றும் யூஸ் பண்ணாம இருக்கும். அதெல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் பெட்டரா வந்து இருக்கும் இந்தியாவோட ட்ரக் மார்க்கெட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சோ இது வந்து டாக்டர் ரெட்டி சேர்மனான சதீஷ் ரெட்டியோட ஒரு நல்ல அப்டேட்டா வந்து இருக்கு. சோ அவரோட ஃபோக்கஸ் நல்லா தான் வந்து இருக்கு. அண்ட் நீங்க மாமா எர்த் பேரண்ட் கம்பெனி இருக்காங்க பாத்தீங்களா, ஓனஸா கன்சூமர் என்ற ஒரு கம்பெனி. சோ அவங்க வந்து 58% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஃப்ளூயன்ஸ் ஃபார்மான்ற ஒரு கம்பெனில இருந்து வாங்கியிருக்காங்க. சோ இந்த ஒரு கம்பெனி நியூட்ராசிட்டிக்கல் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ஸ் சூப்பரா வந்து இருக்கு கம்பெனி. அந்த ஒரு கம்பெனி வந்து இப்ப 56% ஆஃப் த ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க. 16,000 கோடி ரூபாய்க்கான மார்க்கெட் வந்து இந்த நியூட்ராசிட்டிக்கல் மார்க்கெட் வந்து இருக்கு. ஸோ அதுல இன்னும் நிறைய டிமாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்துகிட்டே வந்திருக்கு, க்ரோ ஆகிட்டே வந்திருக்கு. வெல்னஸ்க்கான டிமாண்ட், ஸ்கின் கேருக்கான டிமாண்ட், அப்புறம் ஹேர் சப்ளிமெண்ட்ஸ்க்கான டிமாண்ட், இது எல்லாமே க்ரோ ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு கம்பெனியை வாங்கினது மூலமா என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா ஃப்ளூயன்ஸ் கம்பெனி கிட்ட 3000க்கு மேல டெர்மடாலஜிஸ்ட் வந்து இருக்காங்க. பினான்சியலா 2026 இவங்களோட ரெவன்யூ வந்து 40 கோடி ரூபாவா வந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் அதுல வந்து 20% வந்து இருக்கு. ஸோ இன்னும் ஓனஸ் ஆஃப் கம்பெனி வந்து என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது அது பின்னாடி சயின்ஸ் வந்து பேக் பண்ணப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கின் அண்ட் தென் ஏர் குரோத் பொறுத்தவரை சூப்பரா இருக்கும், ஏர் ஹெல்த் பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். ஸோ இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது அப்படின்னு மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது இந்த கம்பெனில ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனில புது பிராண்ட்ல உள்ள வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நியூட்ராசிட்டிக்கல் இருக்கு. அது எல்லாத்துக்கும் சப்சிடரி கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஓனஸா ஹெல்த்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு கம்பெனி ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஓனஸா கன்சூமர் கம்பெனியை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், காஸ்ட்லியா வந்து இருக்கு. ஸோ இது வந்து இந்த மாமாயத்தோட பேரண்ட் கம்பெனி தான் இந்த ஒரு கம்பெனியா இருக்கு. டாடா மோட்டார்ஸ் கம்பெனில ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. பேசஞ்சர் வெஹிக்கிளோட ப்ரொடக்ஷன் வந்து 45% இன்க்ரீஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இப்போ 9 லட்சம் வண்டி வந்து வெளியே போயிட்டு இருக்கு ஆனுவலா. 13 லட்சம் வண்டியா வந்து இன்க்ரீஸ் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு 2 இருந்து 3 வருஷத்துல. ஸோ இதுக்கான 40,000 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இது வந்து புது ஃபேக்டரிஸ்க்கும் வெஹிக்கிள் வந்து டெவலப்மெண்ட் பண்றதுக்கும் டெக்னாலஜிக்கான அப்கிரேட்க்கும் அண்ட் தென் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்கு இந்த ஒரு 40,000 கோடி ரூபாய் யூஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஃபண்டிங் வந்து பண்ண போறாங்க. ஸோ இந்த ஒரு பிளான்ட் எக்ஸ்பென்ஷன் பண்றாங்களா அதே மாதிரி அவங்க ப்ராடக்ட்டே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. 9ல இருந்து 15 வெஹிக்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பினான்சியல் 31 வந்து வரப்போகுது. அதுல 6 வண்டி பாத்தீங்க அப்படின்னா புது மாடல்ஸ் தான் வந்து இருக்க போகுது. 20 வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்கிரேட் பண்ண ஒரு வண்டியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்க போறாங்க. கம்பெனி வந்து இவி சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் ரெண்டுத்துமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அங்க 82% ஃபியூச்சர்ல இண்டஸ்ட்ரி growth வந்து இருக்கு. அதனால இவியோட அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து 47%, சிஎன்ஜியோட கான்ட்ரிபியூஷன் வந்து 35% இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட மார்க்கெட் ஷேரும் பிடிக்கிற டார்கெட் இருக்கு பாத்தீங்களா, 20% மார்க்கெட் ஷேர் பிடிக்கணும்ட்டு. அந்த ஒரு டார்கெட் இது எல்லாமே அதை பத்தின பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. பஜாஜ் ஆட்டோ கம்பெனியோட பைபேக் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் நேத்திக்கான நாள் 24ஆம் தேதி. ஸோ ஆனா நேத்திக்கான நாள் மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து இறக்கிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பைபேக் வந்து பார்க்கும்போது 12,000 ரூபாய் per ஷேருக்கு வந்து பைபேக் வந்து பண்ண போறாங்க. 46 லட்சம் ஷேர்ஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறாங்க. 5,000 கோடி ரூபாய் இந்த பைபேக்கான சைஸா வந்து இருக்கு. ஸோ ஷேர் பிரைஸ் வந்து நேற்று நாளில் 3% இறங்கி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஷேர் வாங்குறவங்களால இந்த ஒரு பைபேக்ல பார்ட்டிசிபேட் வந்து பண்ண முடியாது. 9,700 ரூபாய் இப்போ வந்து ஷேர் பிரைஸ் இருக்கு. 12,000 ரூபாய்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பைபேக் பிரைஸா வந்து இருக்கு. ஏன் நேற்றுக்கு நாளில் ஷேர் இறங்குச்சு அப்படின்னா நம்ம நேற்றே வந்து பார்த்தோம் ரான்சம்வேர் சைபர் அட்டாக் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு. அண்ட் தென் இந்த ஒரு கம்பெனியோட சப்சிடரியான பஜாஜ் ஆட்டோ டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு.
இதனால மேனேஜ்மெண்டால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆபரேஷன்ஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இதனால இந்த ஒரு கம்பெனி வந்து நேற்றுக்கானாலே இறக்கிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த் கேர் சப்சிடரி ஒரு கம்பெனி இருக்கு. கார்கினோஸ் ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இருக்கு. இந்த கம்பெனி வந்து சக்சஸ்ஃபுல்லா ஹெச்பிவி டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பண்ணி முடிச்சதா வந்து சொல்றாங்க. 1 lakh உமன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியால பண்ணி முடிச்சிருக்கதா சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராமை பொறுத்தல WHO ரெக்கமெண்ட் பண்ண ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து முடிச்சிருக்கதா சொல்றாங்க. இது மூலமா இங்க செர்விக்கல் கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ஸ்டேஜஸ்ல டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஹெச்பிவி டிஎன்ஏனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து ஒரு டெஸ்டிங். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஜெனட்டிக்கா வந்து செக்ஷுவல் ட்ரீட்மெண்ட்ஸ்னால வரக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கு. கேன்சரா வந்து பாத்தீங்கன்னா இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான அந்த ஒரு ஸ்கிரீனிங் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு கேன்சர் வந்து தவிர்க்க முடியும். ஸோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு டெஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ இதுக்கு ஸ்கிரீனிங், அவேர்னஸ், டயக்னோசிஸ், ஃபாலோ அப், அப்புறம் ட்ரீட்மெண்ட் சப்போர்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிளேஸ்ல இந்த கார்கினோஸ்ன்ற ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு மாடல் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. நியோல் டாடா அவர்கள் சேர்மனா ட்ரெண்ட் லிமிடெட்ல இருந்து வெளிவர போதா வந்து நம்ம நேத்தே பார்த்திருந்தோம். அவரோட 70வது வயசுல வந்து பாத்தீங்கன்னா வெளிவர போதா நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஸோ அதுல நம்ம வந்து மெட்ரிக்ஸும் பார்த்திருந்தோம். ரெவன்யூ வந்து 2000 கோடி ரூபாய் ஃபினான்ஷியல் இயர் 2014 வந்து பாத்தீங்கன்னா இருந்த ரெவன்யூ வந்து 20,000 கோடி ரூபாய்க்கு இப்போ வந்து வச்சிருக்காரு. அதே மாதிரி 17 கோடி ரூபாய் லாஸ்ட்ல இருந்த ஒரு கம்பெனி வந்து இப்போ 1700 கோடி ரூபாய் ப்ராஃபிட் மேக் பண்ற கம்பெனியா வந்து மாத்திருக்காரு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற அந்த ஒரு பெரிய சேலஞ்சஸ் இந்த ஒரு கம்பெனிக்கு என்ன இருக்கு ட்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 2026 சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆயிருக்கு. கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. 17% வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 25% டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. சேல்ஸ் growth வந்து இருக்கணும்னு. பட் ஆனா growth ஆகிறது வந்து 17%. ஸோ இன்னும் இந்த கம்பெனி வச்ச டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா க்ரோ ஆகணும் அப்படின்னா இன்னும் 8% வந்து கேப் இருக்கு. ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து பண்ணணும். காம்படிஷன் ஹெவியா வந்து இருக்கு. ரீட்டைலர்ஸ் உள்ள வராங்க. இ-காமர்ஸ், குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லயே நிறைய பேர் வந்து உள்ள வராங்க. ஸோ அதனால இந்த ஒரு காம்படிஷன்லாம் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனி வந்து அவங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்காக டெக்னாலஜில, அப்புறம் ஏஐல, அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ்ல ஸ்டோர் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்றதுக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து 2500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃபண்ட் ரைஸ்க்கான பிளான்லயும் வந்து இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனியில் உள்ள சேலஞ்சஸா வந்து இருக்கு. ஜூடியோ பொறுத்தல அது வந்து growth இன்ஜினா தான் வந்து இருக்கு. நல்ல ஒரு சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கு. அண்ட் ஸ்டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் பண்றதுக்கு இவங்க வந்து சூப்பரா இருக்கு. அட்விட் ஜுவல்ஸ் ஐபிஓ பத்தி பார்ப்போம். 44 மடங்குக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கு நல்ல சப்ஸ்கிரைப் நடந்திருக்கு 2வது நாள் முடிவுல. ஸோ 44 மடங்கு அப்படின்னா ஸோ இங்க எந்த அளவுக்கு அதிகமா சப்ஸ்கிரைப் இருக்குன்றது நமக்கு தெரியுது. ஸோ இதுல வந்து என்என்ஐ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எச்என்ஐ இவங்க தான் அதிகமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 121 மடங்கு. ரீட்டைல் கேட்டகரியை பொறுத்தல 35 மடங்கு வந்து ஓவராலா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம நேத்தே பார்த்திருந்தோம். மார்க்கெட்ல இருக்கிற ஷேர்ஸை விட இப்போ வந்து டிமாண்ட் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இங்க பிட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரே மார்க்கெட் பிரைஸை பொறுத்தல எப்பவுமே வந்து பிரீமியம் வந்து இருக்கதான் செய்யுது. நம்ம மினிமமாவே 20-30% வந்து லிஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கு. பட் ஆனா எல்லாருக்கும் ஐபிஓ கிடைக்க மாட்டது பாத்தீங்கன்னா இன்னும் கேள்வியா தான் வந்து இருக்கு. ஸோ நிறைய பேர் அப்படியே பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ பாப்பா வெயிட் பண்ணிட்டு இந்த கம்பெனியோட ஐபிஓ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா குளோபல் லெவல்ல ஏஐ ட்ரேட் பெனிஃபிட் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இருக்க போதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் டெக் ஸ்பெண்டிங்கா வந்து பார்க்கும்போதும் சரி, டெக் இன்வெஸ்ட்மெண்டா பார்க்கும்போதும் சரி, எல்லாருமே யூஎஸ் ஸ்டாக்ஸ் அப்புறம் சவுத் கொரியன் ஸ்டாக்ஸ் பக்கம் போனாங்க. ஜப்பான் மார்க்கெட்லாம் போனாங்க. பட் ஆனா இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கதா சொல்றாங்க. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஎஸ் டெக்ல வந்து நடந்துச்சு. பட் ஆனா அந்த ஒரு ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் கிடைக்குது. ஸோ அதனால குளோபலா இருக்க மணி வந்து ரொட்டேட் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்தல இந்தியன் ஸ்டாக்ஸ் அதிகமா வந்து வித்துருக்காங்க. பட் ஆனா இப்போ வேல்யூஷன்ஸ் வந்து நல்லா வந்து இருக்கு. ஐடி கம்பெனிஸ்க்கு நீங்க ஆர்டிஃபிஷியல் யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியன் ஐடி கம்பெனிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராகவே வந்திருக்காங்க. அதனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட ஃப்ளோ வந்து உள்ள வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அண்ட் நீங்க மார்க்கெட் செக்டரே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வந்து பார்க்கும்போது ஐடில ஸ்பெண்டிங் பண்ண மாட்டாங்க. அது என்னவோ வந்து உண்மைதான். பட் ஆனா மணி வந்து பார்க்கும்போது குளோபல் டெக் பிளேயர்ஸ் கிட்ட போகிறதுக்கு பதில் இங்க வந்து பேங்கிங் மேனுஃபேக்சரிங்ல ஃபோக்கஸ் பண்ணிருக்க அந்த ஒரு கம்பெனிஸ் எல்லாமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு பிஎஃப்எஸ்ஐல அதிகமா வந்து ஃபோக்கஸ் பண்ற ஐடி கம்பெனிஸ் வந்து பார்க்கும்போது இந்தியன் ஐடி கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. இது எல்லாமே கரெக்டா நடந்தது அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து பார்க்கும்போது ஏஐ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தா இந்தியன் ஐடி கம்பெனிஸ் வந்து கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. பட் ஆனா இன்னும் இருக்க ரிஸ்க் என்னவா இருக்கு அப்படின்னா குளோபல் லெவலே ஸ்லோ டவுன் இருக்கும்போது நம்ம ஊர்லயுமே இங்க டெக் வீக்னஸ் வந்து இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால ஷார்ட் டேர்ம்ல வந்து செல் ஆஃப் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ கோல்டு பொறுத்தல இன்னொரு கம்பேக் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கதான் வந்து சொல்றாங்க. யூபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் வந்து சொல்றாங்க. $5,500 per ounce வந்து பாத்தீங்கன்னா இங்க கம்பேக் வந்து கொடுக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வந்து சொல்றாங்க. கோல்டு வந்து பீக்ல இருந்து பார்க்கும்போது இப்போ 20% கீழே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து இங்க டாலர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆச்சு. அண்ட் தென் அதிகமான இங்க ஈல்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது பாண்ட்ஸ்க்கு. ஸோ அதனால வந்து இங்க எல்லாருமே கோல்டுல இருந்து மூவ் ஆயிட்டு எல்லாருமே இந்த ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் இதை தாண்டி எனர்ஜி பிரைசஸ் அதிகமாச்சு. அதனால டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆச்சு. அண்ட் தென் இங்க யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தல இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ரேட் எக்ஸ் வந்து வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்கும்போது கூட யூபிஎஸ் புரோக்கரேஜ் வந்து $5,500 per ounce வந்து இந்த எண்ட் ஆஃப் 2026 வந்து கோல்டு வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இருக்கிற கோல்டோட பிரைஸ் வந்து பார்க்கும்போது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா $4,000 per ounce கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. $4,000 to $4,100 per ounce தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இவங்களோட டார்கெட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு அவங்க என்ன சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் வந்து கோல்டு பை பண்ணிட்டு இருக்காங்க.
அண்ட் தென் குளோபல் லெவலில் டெப்ட் லெவல்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, பிசிக்கல் டெபிசிட் வந்து இருக்கு. அண்ட் தென் ரிசர்வ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லாருமே கோல்டு பக்கம் வருவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இவங்க சொல்றதா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கான நல்ல மார்க்கெட் எப்படி இருக்கு? இங்க குளோபல் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ஏஐ லெட்டான ரெக்கவரி வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு டெக்ஸ்டாக்ஸ்ல. ஸோ டெக்ஸ்டாக்ஸ் எல்லாமே 2 நாளா கண்டினியூவா செல் ஆஃப் வந்துருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ரெக்கவரி வந்து இருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்தல பாசிட்டிவா வந்து இருக்கு. ஜப்பான் மார்க்கெட், சவுத் கொரியா மார்க்கெட் ரெண்டுமே பாசிட்டிவ்ல வந்து இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தல அவங்களும் பாசிட்டிவா வந்திருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் நல்லா தான் வந்து இருக்கு. ஓவரால் சென்டிமெண்ட்டை பொறுத்தல இன்னைக்கு நல்ல மார்க்கெட் நெகட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து லெஸ்ஸா வந்து இருக்கு. பாசிட்டிவா தான் வந்து இருக்கு. நேற்றுக்கானாலுமே மார்க்கெட் பாசிட்டிவ்ல தான் வந்து இருந்துச்சு. இன்னைக்கானாலுமே கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது 66 பாயிண்ட்ஸ் வந்து பிளஸ்ல ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு நல்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவான ஸ்டார்ட்ல ஓப்பன் ஆகும். 0.3% வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் இப்போ க்ரூட் ஆயிலோட பிரைஸ் பொறுத்தல $73 per பேரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு பிரெண்ட் க்ரூட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. இந்தியா மார்க்கெட் ரிஸ்க் ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு. அண்ட் தென் இப்போ கோல்ட பொறுத்தல நம்ம சொன்ன மாதிரி $4000 per ounce தான் வந்து இருக்கு. 3% வந்து நேற்று கண்ணால வந்து விழுந்திருக்கு. சில்வரை பொறுத்தலுமே அதுவுமே பிரஷர்ல தான் வந்திருக்கு. 5% வந்து விழுந்திருக்கு. ஸோ இன்னமும் சில்வர் பக்கம் வந்து நம்ம போகாமலே வந்திருப்போம். கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற டைம்ல கன்சிடர் பண்ணிப்போம். அது ETF ஃபார்மேட்டா இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா EGR ஃபார்மேட்ல இருந்தாலும் சரி, அது உங்களோட கன்வீனியன்ட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கையில வேணுமா, இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்டா இங்க வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ல இருந்தா மட்டும் போதும் அப்படின்னா அதை பொறுத்து நீங்க வந்து டிசைட் பண்ணி நீங்க பை பண்ணது பெட்டரா இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து நேற்றுக்கு நாளில் 3000 கோடி ரூபாய்க்கு மேல பை பண்ணிருக்காங்க. டிஐஎஸும் நேற்றுக்கு நாளில் வந்து 3000 கோடி ரூபாய்க்கு பை பண்ணிருக்காங்க. இதனால நேற்றுக்கு நாளில் மார்க்கெட் வந்து ஏறிச்சு. ஸோ இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் தான் இன்னைக்கு ஓவரால் நியூஸா வந்திருக்கு. கர்நாடகா பேங்க் வந்து ஏன் விழுது அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க. லாஸ்ட் ஒரு 5 நாள்ல ஒரு 5% வந்து விழுந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு 1% வந்து விழுந்துட்டு வருது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது பெருசா வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் எதுவும் வெளியே வரல. அந்த நியூஸ் வெளியே வரும்போது வந்து நம்ம பார்ப்போம். தென் ஐடிசியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதும் நம்ம வந்து தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம எல்லா ரிசர்ச்சும் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி தான் நம்ம வந்து ஐடிசியில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றோம். லாஸ்ட் 3 இயர்ஸ்ல என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்ற அந்த ஒரு பேக்வர்டு கால்குலேஷன் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஃபார்வர்ட் கால்குலேஷன் எப்படி வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஸோ ஐடிசியை பொறுத்தல யார் யாரெல்லாம் லாஸ்ல இருப்பாங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க எல்லாருமே லாஸ்ல தான் வந்து இருப்பாங்க. நம்ம இன்க்ளூடிங் டிவிடெண்ட் நம்ம கன்சிடர் பண்ண கூட லாஸ்ல தான் வந்து இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஷேர் பிரைஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து விழுந்திருக்கு. அதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணாங்க மேபி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து இருக்கலாம். ஸோ எல்லாருமே லாஸ்ல தான் வந்து இருப்பீங்க. பட் ஆனாலும் ஐடிசி வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா தான் வந்து இருக்கு. அதோட வேல்யூஷன் சைஸ் வந்து பார்க்கும்போது இல்ல இருக்கிற அந்த ஒரு மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்லாம் சரி இல்ல, ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரா இருக்க மாதிரி இல்ல அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, ஸோ நீங்க வந்து இங்க சிகரெட் ஸ்டாக்கா வந்து பார்க்கும்போது இவங்களோட காம்படிஷன்ல இருக்குது கால்ஃப் ரெஃப்ளிக்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களோட வேல்யூஷன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா அது நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்ல நீங்க வந்து இவங்க ஒரு எஃப்எம்சிஜி பிளேயரா பாக்குறீங்க அப்படின்னா எஃப்எம்சில உங்களுக்கு காம்படிஷனா HUL, நெஸ்லே எல்லாம் வந்து இருக்காங்க. அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணிட்டு அவங்களோட வேல்யூஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணிட்டு அங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க பண்ணலாம். ஸோ பேப்பர் போர்ட்லயுமே அதே மாதிரி நிறைய ஸ்டாக் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க அவங்க காம்படிட்டர் ஒரு பிசினஸ் மார்க்கெட்லயும் காம்படிட்டர் யாருன்னு பார்த்து அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா பெட்டரா தான் வந்து இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிசிஷனா தான் வந்து இருக்கு. ஸோ இதுலமே கமெண்ட் பண்ண மாதிரி ஒரே ஸ்டாக் வேணும் அப்படின்னா ஐடிசி வந்து இருக்கு. அதோட வேல்யூஷன்ஸ் வந்து பார்க்கும்போது இப்போ அட்ராக்டிவா தான் இருக்கு. பட் ஆனால் இந்த ஒரு ஸ்டாக்ல இன்னும் ஹெவி ப்ரெஷர் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அதனால இன்னும் லாஸ்ல தான் வந்து இருக்க மாதிரி இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்து கன்சிடர் பண்ணும்போது பெட்டரா இருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸ். அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.